இல்லை இதுக்கப்புறம் யாரும் வைக்க முடியாது பேங்க்கில், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாக சேட்டு கார்டில் தான் வைக்கணுன்ட்டு அவங்களோட ஒரு ஆப்ஷன் அது. அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க, எல்லோரும் வந்து சேட்டு கார்டில் தான் வைக்கணும். ஏன்னா 1 இயரில் வந்து நீங்கள் ஒரு 10 lakhs வைக்கிறீங்க அப்படின்னா எதனா வாங்குறீங்கன்னா 10 lakhs திருப்பி நீங்கள் பே பண்ணணும். 1 இயரில் பே பண்ணிட்டு திருப்பி நீங்கள் 1 day கழிச்சு தான் வைக்கணும். ஸோ அதனால் இப்போ யாரும் வைக்க மாட்டாங்க. இந்த நகை வாங்கின சீட்டு வந்து நாங்கள் எங்களால் வச்சுட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம்தான். அது எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பாதுகாப்பு வச்சுட்டு இருக்க முடியும்? அப்போ பேங்க்ல இப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் அப்போ சேட்டு கடையை தேடி தானே போக முடியும். சேட்டு கடையில் வட்டி அதிகம், எங்களால் சேட்டு கடையில் போக முடியாதுன்னா நாங்கள் பேங்க்குக்கு வரோம். அப்போ பேங்க்லேயே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நாங்கள் எங்களுக்கு தானே பாதிப்பு, ஏழை மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இது? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள், இது எவ்வளோ பெரிய கஷ்டம். சத்தியமாக இவனுங்களாம் விளங்கவே மாட்டானுங்க. ரொம்ப வேதனை, எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு கரெக்டாக 50 பவுன் நகை இருந்தும் அதை மீட்கவும் முடியாமல், வைக்கவும் முடியாமல், ரினியூவலும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். நலன்லாம் கிடையாதுங்க, சத்தியமாக நலன்லாம் கிடையாது. நல்லாவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க. இதுனா கொஞ்சம் வட்டி கம்மின்னு தானே பேங்க்குக்கு போகிறோம். இதில் இத்தனை ரூல்ஸ் போகிறதுக்கு என்னங்க காரணம் இருக்குது? தேவையில்லாத காரணம் தானே.